அடித்தட்டு மக்கள், விவசாயிகள், அரசு அலுவலர்கள் என அனைவருக்கும் திமுக அரசு அநீதி இழைத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சுந்தரபாண்டியம் பேரூராட்சியில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு பேசினார். அதிமுக ஆட்சியில் நெசவாளர்களிடம் கொள்முதல் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கி அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்ததாக கூறினார். திமுக ஆட்சியில் சரிவர வேட்டி சேலை கொள்முதல் செய்து வழங்காமல் திமுக அரசு நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொழில் மற்றும் தொழிலாளர்களின் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்றும் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக்கொண்டார். நெசவு தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டார்கள், இன்றைக்கு அந்த தொழில் எந்த அளவுக்கு நசிந்து போயிருக்கிறது என்பது தெரியும். அந்த தொழிலை செய்கின்றவர்கள் இன்றைக்கு கண்ணீர் விடுகிறார்கள். நெசவாளர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்துகின்ற விதமாக அவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள். கைத்தறியை கொண்டு வந்ததே புரட்சியாளர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு கைப்பொங்கலை முன்னிட்டு கைத்தறி சேலையை இலவசமாக விலையில்லாமல் கொடுப்பதற்கு சொன்னதே எல்லா ஏழைகளுக்கும் கஷ்டப்படுவர்களுக்கு சேலை கொடுத்தது மாதிரி இருக்கும். நெசவாளருடைய வாழ்க்கையில ஒளியேற்றின மாதிரி இருக்கும், அவருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சேலை எங்கேயே தயார் பண்றாங்க, எங்கேயே வாங்குறாங்க, வேஷ்டி எங்கேயே வாங்குறாங்க, இவங்க கிட்ட பில்ல வாங்குறாங்க. என்ன நியாயம்? வேலையே கிடையாது. இன்னைக்கு நெசவாளர்களுக்கு வேலையே கிடையாது.